வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான அதே நேரத்துல டேஸ்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு கப் ரவையும் கேரட்டும் இருந்தா கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதோட சாப்பிடறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இதுல காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் தளர்வா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க. பாலுக்கு பதிலா நீங்க தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல எந்த கப்பால ரவை அளந்தீங்களோ அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய். இப்ப இது ரெண்டையுமே நல்ல மைய பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், சர்க்கரை அரைச்சு எடுத்தாச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டா ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த மாவை 2 இல்லைன்னா 3 உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தட்டு இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில மேல லேசா நெய் தடவி இந்த உருண்டைய வச்சு கொஞ்சம் மெலிசா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டுன இந்த அடைய ஒரு தோசைக்கல் இல்லைன்னா பேன்ல சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசா செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் லேசா இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அடையா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அடை கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்ட இந்த அடைய ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இத பல்ஸ் மோட பயன்படுத்தி ஒரு 2-3 சுத்தி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா ரவையா தனித்தனியா தெரியும். இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு சரியா இருக்கும். அடுத்து ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல பொடியாய் நறுக்கிய முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே லேசா செவந்து வரட்டும். அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்காங்க. அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கேரட்டை நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் நெய்லேயே நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா சரியா இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. அடுத்து இதுல நாம அரைச்சி வச்ச ரவைய சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு ரவைய நெய்லேயே லேசா 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரவை லேசா சூடானதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையோட சூட்டிலேயே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும்.
எல்லா பக்கமும் பரவுற மாதிரி சர்க்கரை ரவை ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ரவை கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா அழுத்தி பிடிச்சு உருட்டி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.